ஆசிரியர்களுக்கு வணக்கம். டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இன்னைக்கு கிளாஸில் மேத்தமெட்டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் 8th ஸ்டாண்டர்டில் வாழ்வியல் கணிதம் அப்படிங்கிற சாப்டர்ல இருந்து லாபம் நட்டம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து கிளாஸஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடுலேருந்து 2 கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு கிளாஸாக லாபம் நட்டம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு 8 சம் எடுத்து வந்திருக்கேன். ஸோ அந்த 8 சம்மில் பார்த்தீங்கன்னா 4 சம்மும் வந்து ப்ரீவியஸ் இயர் 2023 2022 டெட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட வினாக்கள். ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 சம்மும் வந்து 8th புக்கில் இருக்கக்கூடிய சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எப்படி டீச் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே எந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணாமல் 100% ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம், கிளாஸஸ் வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ தான் நம்ம கிளாஸை வந்து நியூவாக நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம கிளாஸை நம்ம சேனலில் வந்து என்ன பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ சம்ஸை வந்து பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒருவருடைய வருமானம் 10% அதிகரித்து அதன் பின் 10% குறைந்தது. அவருடைய வருமானத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்ன சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்மு வந்து 8th புக்கில் இருக்குது. அண்ட் ஆல்சோ 2023 டெட் எக்ஸாம் பேப்பர் 2ல் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 தொடர் தள்ளுபடிகளுக்கான 30% மற்றும் 25% ஆகியவற்றிற்கு சமமான தள்ளுபடி சதவீதம் டேஷ் ஆகும். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2023 டெட் எக்ஸாம் பேப்பர் 1ல் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகளின் முறையே 10% மற்றும் 20% எனில் இதற்கு சமமான தள்ளுபடி சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் எப்போ கேட்டிருக்காங்கன்னா டெட் எக்ஸாமில் 2023 நடந்த டெட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நபரின் வருமானம் 20% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றம். இந்த கொஸ்டின் எப்போ கேட்டிருக்காங்கன்னா 2022 டெட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இதிலேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, கண்டிப்பாக இந்த டாப்பிக்கில் இருந்து 1 or 2 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணலாம், வரக்கூடிய டெட் எக்ஸாம் ஜூலையில் நடக்கக்கூடிய டெட் எக்ஸாமில் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், 2 கொஷின்ஸ் ஆர் மினிமம் ஒரு கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சரி, இதுக்காகவே ஒரு 8 கொஷின்ஸ் எடுத்து வந்திருக்கேன். வாங்க ஒன்றா பார்க்கலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ரொம்ப சீப்பாக அழகாக என்ன பண்ணிடலாம், ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இவ்வளோதானா மேக்ஸு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரைட்டு. இப்போ பாருங்கள், ஒருவருடைய வருமானம் 10% அதிகரித்து அதன் பின் 10% குறைந்தது. அவருடைய வருமானத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்ன சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? இப்போது நமக்கு இந்த கொஷினை படித்தவொடனேவும் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ஓகே, தப்பான புரிதல் வந்துடக்கூடாது. என்ன தப்பான புரிதல் அப்படின்னா, காமனாக என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா எல்லாருமே, அதாவது 10% அதிகரிக்கு இந்த இருக்கு இல்லையா, அதாவது என்ன சொல்லிட்டாங்க, 10% அதிகரிக்குது அதிகரித்து அப்படின்னு சொல்லிட்டாங்களே. அப்போ 10% என்ன பண்ணுது, அதிகரிக்குது. அதன் பின் 10% குறைந்தது. அப்போ 10% அதிகரிக்குது, 10% குறையுது. அப்போ மாற்றம் இருக்காது அப்படின்னு தான் நம்ம மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரைக் ஆகும். ஆனால் அது கிடையாது ஆன்சர். ஸோ எல்லாருமே காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை அது பண்ணக்கூடாது. ரைட்டா? ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணோம், சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு ஃபார்முலாஸும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஒரே ஒரு சிம்பிள் ஷார்ட்கட் மட்டும்தான் என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். அந்த சிம்பிள் ஷார்ட்கட்டை மட்டும் வச்சுக்கிட்டிங்கனாலே இந்த 8 சம்மு நீங்களே என்ன பண்ணுவீங்க, போட்டுருவீங்க. ஓகே. அது என்ன அந்த ஷார்ட்கட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ், அதுதான் என்ன சொல்கிறோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு. அதுக்கப்புறம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய், அதுக்கப்புறம் எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய் இன்ட்டு டிவைடட் பை 100. இதுதான் என்னன்னா ஷார்ட்கட்டு. அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய்ஏ, அதுக்கப்புறம் எக்ஸ் இன்ட்டு ஒய்ஏ டிவைட் பை 100. இதை யூஸ் பண்ணி தான் சம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இப்போ இந்த 10% அதிகரிக்குது இல்லையா, அதை வந்து நான் எக்ஸாகவும், இந்த 10% குறையுது இல்லையா, அதை வந்து ஒய்யாகவும் எடுத்துகிட்டு போட்டால் ஈஸியாக என்ன பண்ணலாம், அந்த சம்மை போட்டுடலாம். ரைட்டா? ரைட்டு. இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இங்கேயும் கொடுத்துருக்கோம். அப்போ எந்த இடத்துல ப்ளஸ்ஸு யூஸ் பண்ணுறது,
2மே யூஸ் பண்ண மாட்டோம். ஒண்ணு ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம், இல்லன்னா மைனஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்ப எந்த இடத்துல ப்ளஸ் யூஸ் பண்றது, எந்த இடத்துல மைனஸ் யூஸ் பண்றது. இப்போ ஒரு கணக்க மட்டும் நல்லா தெளிவா கவனிங்க. அடுத்த கணக்கு கடகடன்னு போயிடலாம். ரைட்டா? ரைட்டு. ஸோ அப்ப எந்த இடத்துல ப்ளஸ் யூஸ் பண்றது, எந்த இடத்துல மைனஸ் யூஸ் பண்றது அப்படிங்கிற டவுட் இருக்கும். அப்ப அதிகரித்து, அதிகரிக்குது அப்படிங்கிற இடத்துல நீங்க ப்ளஸ்ன்னு போடுங்க. ரைட்டா? குறையுது, தள்ளுபடி அப்படின்னு வந்துச்சுன்னா, அந்த இடத்துல நம்ம மைனஸ் யூஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். ஒண்ணுமே கிடையாது. ரைட்டா? ஸோ இப்போ ஃபார்முலா என்னது? ஃபார்முலா கிடையாது. ஷார்ட்கட்டு. ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய்யு அதுக்கப்புறம் பண்ணணும் எக்ஸையும் ஒய்யும் மேலே பெருக்கிக்கணும் அதை வந்து கீழே வந்து 100ஆல் வகுத்துக்கணும் அவ்வளோதான் ரைட்டா ரைட்டு போட்டுடலாமா ரைட்டு இப்போ என்ன பண்ணணும் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா இப்போ ஃபஸ்ட்டு அதிகரிக்குது அப்போ நம்ம என்ன மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ப்ளஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்போ ப்ளஸ்ஸு 10 அடுத்து பாருங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் அப்போ அந்த ஒய்க்கு பதில் நம்ம என்ன போட போகிறோம் 10 தான் போட போகிறோம் ஆனால் இங்கே அடுத்து என்ன 10% குறையுது இல்லையா அதனால் -10 அடுத்து எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்போ ரெண்டையும் பெருக்கிறோம் 10 இன்ட்டு 10 ரெண்டையும் பெருக்கி என்ன பண்ண போகிறோம் அதை வந்து 100ஆல் வகுத்துக்க போகிறோம் ரைட்டா அவ்வளோதான் வேற ஒன்றுமே இப்போ வந்து என்ன பண்ண போனால் என்ன பண்ணா அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பாருங்க இங்கே ப்ளஸ் இருக்கா இங்கே மைனஸ் இருக்கா அப்போ ப்ளஸ்ஸு மைனஸு இருந்தாலேவும் நம்ம என்ன பண்ணலாம் இங்கே நடுவில் என்ன பண்ணலாம் ஒரு மைனஸை போட்டு வச்சுக்கோங்க அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்தாலே என்ன பண்ணுங்க ஒரு மைனஸை போட்டு வச்சுக்கோங்க அடுத்து இந்த டேர்ம் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் எந்த டேர்மை இப்போ இந்த ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடுங்க இந்த ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடுங்க அவன் மேலே என்ன இருக்குது 1 × 1 ÷ 1 இப்போ மேலே என்ன இருக்குது 1 × 1 1 கீழே என்ன இருக்குது 1 அப்போ 1/1 என்னது 1 தான் சரியா ஸோ அப்போ அந்த ஆன்சரை நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே எழுதிக்க போகிறோம் எங்கே அந்த ஆல்ரெடி மைனஸ் போட்டோம் இல்லையா அந்த மைனஸ்க்கு இந்த பக்கம் எழுதிக்கிறோம் ரைட்டா ரைட்டு இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும் என்ன பண்ணுவோம் கழிச்சுக்குவோம் அப்போ 10லேருந்து 10 கழிச்ச அளவு 0 அந்த ஜீரோவை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இங்கே போடுங்க ரைட்டா அப்போ 0 - 1 அப்போ நமக்கு என்ன இருக்குது 0 - 1 அப்போ 0 - 1 என்னது -1 0 - 1 என்னது -1 அப்போ மைனஸ் வந்திருக்கு இல்லையா அப்போ மைனஸ் வந்தாலே என்ன அர்த்தம் குறையுது நட்டம் அப்படின்னு அர்த்தம் அப்போ 1% குறையுதுன்னு அர்த்தம் அப்போ ஆன்சர் மைனஸ் வந்தனால என்னது ஆன்சரில் உங்களுக்கு மைனஸ் வந்துட்டாலே என்ன அர்த்தம் நட்டம்னு அர்த்தம் அல்லது குறையுதுன்னு அர்த்தம் அப்போ ஆன்சர் என்னது -1 அப்போ 1% நட்டம் அல்லது 1% குறையுது அப்படிங்கிற மாதிரி மீனிங் இப்போ ஆப்ஷன் செக் பண்ணிடலாமா இப்போ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ 1% அதிகரிக்கும் ஆப்ஷன் பி 1% குறையும் ஆப்ஷன் சி 10% அதிகரிக்கும் ஆப்ஷன் டி எந்த மாற்றமும் இல்லை சரியா அப்போ ஆன்சர் என்னது நமக்கு என்ன வந்திருக்கு -1 வந்திருக்கு அப்போ மைனஸ்னால என்ன சொன்னேன் குறையுதுன்னு அர்த்தம் அப்போ -1லேயே அப்போ 1% குறையுது ஆப்ஷன் பி இஸ் த கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஓகே ஸோ ஃபஸ்ட்டு சம்முனால இவ்வளோ தூரம் போகுது அடுத்த சம்மு நீங்களே என்ன பண்ணுவீங்க கடகடன்னு போட்டுருவீங்க அடுத்த செகண்ட் கொஷின் பாருங்க 2 தொடர் தள்ளுபடிகளுக்கான 30% மற்றும் 25% ஆகியவற்றிற்கு சமமான தள்ளுபடி சதவீதம் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா ஆப்ஷன் ஏ 46.8% ஆப்ஷன் பி 45.7% ஆப்ஷன் சி 48.6% ஆப்ஷன் டி 47.5% சரியா ரைட்டு இப்போ இங்கே வந்து தொடர் தள்ளுபடிகளுக்கான சதவீதம் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே தள்ளுபடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு இல்லையா அப்போ அந்த தள்ளுபடிங்கிற ஒரு வார்த்தை வந்ததுனால நம்ம அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ்ங்கிறது பதில் என்ன பண்ண மட்டும் யூஸ் பண்ண போகிறோம் அப்போ ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் என்ன ஃபார்முலா ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் எக்ஸ் இன்ட்டு ஒய் /100 ஸோ இது வந்து ஃபார்முலா கிடையாது ஷார்ட்கட் தான் சரியா இப்போ இந்த இடத்துல நம்ம ப்ளஸ் யூஸ் பண்ணுறதா மைனஸ் யூஸ் பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் அதிகரிக்குது அப்படின்னு வந்துச்சுன்னா ப்ளஸ் யூஸ் பண்ணணும் சரிங்களா நட்டம் தள்ளுபடி அவங்க கொடுத்துட்டாங்க மைனஸ் யூஸ் பண்ணலாம் இங்கே தள்ளுபடின்னு தான் கொடுத்துருக்காங்க ரைட்டா அப்போ நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்போ 2 தொடர் தள்ளுபடி அப்போ முதல் தள்ளுபடிக்கு என்னென்ன எவ்வளோ சதவீதம் 30% அப்போ இந்த இடத்துல என்னது -30 அடுத்து அடுத்த தள்ளுபடி அளவு 25% தள்ளுபடினா என்னது மைனஸ் தான் அப்போ -25 -25 அடுத்து என்ன பண்ணணும் இது ரெண்டையும் பிரிக்கணும் எக்ஸோட வேல்யூ என்னது 30 அப்போ 30 ×
ஒய்யோட வேல்யூ வந்து 25 டிவைட் பை 100 சரியா? ரைட்டு. இப்போ இந்த இடத்துல இங்கேயும் மைனஸ் இருக்கு, இந்த இடத்துல மைனஸ் இருக்கு. இப்போ முன்னாடி முதல் சம்மில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்துச்சு. இப்போ அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும்போது நம்ம என்ன போடணும்னு பார்த்தோம், மைனஸ் போடணும்னு பார்த்தோம். இப்போ ரெண்டு இடத்துல மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் மைனஸ் இருந்தாலும் சரி, ப்ளஸ்ஸு ப்ளஸ் இருந்தாலும் சரி, என்ன போட்டுருங்க, ப்ளஸ் போட்டுருங்க. ஓகேவா? இப்போ ப்ளஸ்ஸு மைனஸு வேற வேற ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன போடுங்க, மைனஸ் போடுங்க. ரெண்டுமே மைனஸு ரெண்டுமே ப்ளஸ்ஸு இருந்துச்சுன்னா என்ன போடுங்க, ப்ளஸ் போடுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம், நம்ம ப்ளஸ் போட்டுக்கலாம். ப்ளஸ் போட்டுக்கலாமா? ரைட்டு. அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் போட்டுக்கலாம். ப்ளஸ் போட்டுட்டு என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும். எதெல்லாம் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிட்டீங்களா? ரைட்டு. இப்போ இருக்கிறத எந்த டேபிளால் கேன்சல் பண்ணலாம், இந்த 25யும் 10யும் கேன்சல் பண்ண போகிறோம். 5வது டேபிளால் கேன்சல் பண்ண போகிறோம். 5 25, ஈரஞ்சா 10, ஈரஞ்சா 10. அப்போ இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ மேலே என்ன இருக்குன்னா 3 5 இருக்குது. அப்போ 3 5 இருக்குன்னா 15. ரைட்டா? 3 5 இருக்குன்னா 15. கீழே வந்து என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ 15/2. அப்போ இந்த 15/2 அடுத்து என்ன பண்ணணும், நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். 15/2 என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ 15/5 15/2 சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா எப்படி சிம்பிள் பண்ணலாம், 4 2 2, 7 2 14, 7 2 14. சரியா? இப்போ இங்கே 7 மிச்சம் எத்தனை இருக்கும், 1 இருக்கும் இல்லையா? அப்போ அந்த 1 இங்கே வச்சுக்கிறோம். ஓகே. அது கூட 0 சேர்த்தோம்னா இங்கே புள்ளி வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ I 2 10, I 2 10. அப்போ இங்கே 5 போடணும். அப்போ 15/2 நம்ம சுருக்கணும்னா என்ன வருது, 7.5 வருது. ரைட்டு. இந்த 7.5 எங்கே போடணும்னு பார்த்தோம், ஏற்கனவே அந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த மைனஸ் மைனஸ். அப்போ மைனஸ் மைனஸ் வந்து என்ன பண்ணணும், ப்ளஸ் போடணும், போட்டு வச்சுருக்கோம். இங்கே போட்டு வச்சுக்கோங்க. அப்போ 7.5 7.5 இங்கே போட்டுருவோம். ரைட்டா? ரைட்டு. இப்போ இந்த 30லேருந்து 25 என்ன பண்ணணும், ரெண்டுமே எப்படி இருக்குன்னா எப்படி இருக்குது, மைனஸ் மைனஸாக இருக்குது. அப்போ ரெண்டுமே மைனஸாக இருக்குது, ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது. என்ன அப்படின்னா கூட்டிக்கணும். ரைட்டா? அப்போ 30ல் 25 கூட்டணும்னா 55. என்ன 55, மைனஸ் 55. ஓகே. இங்கே மைனஸ் தானே இருக்குது, ரெண்டுமே மைனஸ் இல்லையா? அப்போ ரெண்டுமே மைனஸாக இருந்தால் மைனஸ் 55 போடுங்க, ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ் 55 போடுங்க. ரைட்டா? அப்போ இங்கே வந்து மைனஸ் 55. ஓகே. ஸோ இப்போது இந்த மைனஸ் 55லேருந்து என்ன பண்ணணும், 7.5 என்ன பண்ணணும், கழிக்கணும். மைனஸ் 55லேருந்து என்ன பண்ணணும், 7.5 கழிச்சா நமக்கு ஆன்சர். அப்போ மைனஸ் 55லேருந்து 7.5 எப்படி கழிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரைட்டா? ரைட். அதை வந்து இங்கே போடுறேன். அப்போ 55 அதுலேருந்து என்ன பண்ணணும், 7.5 கழிக்கணும். 7.5 எப்படி கழிக்கலாம்னா, இங்கே வந்து ஒரு 0 போட்டுக்குவோம். ரைட்டா? அப்போ 0லேருந்து 5 கழிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், பக்கத்தில் கடை வாங்கணும். கடை வாங்கும்போது என்ன ஆயிரும், இங்கே 4 ஆயிரும், இங்கே 1 ஆயிரும். அப்போ 10 10லேருந்து 5 கழிச்சா 5. ரைட்டா? மிச்சம் இங்கே என்ன இருக்குது, 4 இருக்குது. 4லேருந்து 7 கழிக்க முடியுமா, கழிக்க முடியாது. அப்போ இங்கேருந்து கடை வாங்கணும். அப்போ இங்கேருந்து ஒன்று கடை வாங்கணும்னா இங்கே 14 ஆயிரும். அப்போ இங்கே 4 ஆயிரும். இப்போ 14லேருந்து 7 கழிச்சோன்னா 7. இந்த 4 அப்படியே கீழே இறக்கிடலாம். ரைட்டா? இங்கே ஒரு டிஜிட் தாண்டி புள்ளி வைக்கணும். அப்போ 47.5. ரைட்டா? இதுதான் நமக்கு என்னது ஆன்சரு. ரைட்டா? அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 47.5% வரணும். ஓகே. செக் பண்ணிடலாமா? அப்போ 47.5% எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. 47.5%. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். அடுத்து 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகளின் முறையே 10% மற்றும் 20% எனில் இதற்கு சமமான தள்ளுபடி சதவீதம். ஓகே. 2023 டெட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஓகே. இப்போ 2வது சம்மு போட்டோம்லே அதே மாதிரி தான் இரு தொடர் தள்ளுபடியும் கொடுத்துருக்காங்க. அப்போ தள்ளுபடினாலே நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா
மைனஸ் தான் யூஸ் பண்ணணும். ரைட்டா? போட்டுடலாமா? ஓகே. டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணலாம், கடகடன்னு போட்டுடலாம். ரைட். இரு தொடர் தள்ளுபடிகளின் முறையே 10% மற்றும் 20% கொடுத்துருக்காங்க. அப்போ தள்ளுபடினாலே நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்போ -10. ஓகே. ரெண்டாவது என்ன கொடுத்தாங்க, 20 கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்போ -20. அடுத்து என்ன பண்ணணும், 10 இன்ட்டு 20 டிவைடட் பை 100. ரைட்டா? ரைட்டு. இப்போ இங்கேயும் மைனஸு, இங்கேயும் மைனஸு. அப்போ என்ன பண்ணணும், மைனஸ் மைனஸு ப்ளஸ் ப்ளஸ்ஸு வந்தால் மைனஸ் மைனஸ் இருந்தால் மைனஸு, ப்ளஸ் ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ். அப்போ இங்கே என்ன இருக்குது, மைனஸ் மைனஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நடுவில் மைனஸை போட்டு வச்சுக்கோங்க. ரைட்டா? ரைட்டு. இப்போ இதை வந்து நம்ம சுருக்கிக்கலாம். எப்படி சுருக்கலாம்னா, இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சலு. அடுத்து இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சலு. அப்போ மேலே இருக்குது என்ன இருக்குது, 1 இன்ட்டு 2. அப்போ 1 இன்ட்டு 2 அளவு 2. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா 2 வரும். ரைட்டா? அந்த 2 நம்ம இங்கே போட்டுக்கலாம். எங்கே, இந்த மைனஸ் போட்டுருவோம்ல, இந்த மைனஸ்க்கு இந்த பக்கம் போட்டு வச்சுக்கலாம். ரைட். இப்போ என்ன பண்ணணும்னா, என்ன பண்ணணும், ஒரே சிம்பிளாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் சொல்லியிருக்கோம், கூட்டணும்னு சொல்லியிருக்கோம். இங்கே ஒரே சிம்பிள் மைனஸ் மைனஸ் தான் இருக்குது. அப்போ மைனஸ் மைனஸ் என்ன பண்ணலாம், கூட்டிக்கலாம். அப்போ 10 20 இங்கே கூட்டினா எவ்வளவு, 30. ஓகேவா? கூட்டிட்டு அதே சிம்பிளை போட்டுக்கணும். அப்போ மைனஸு. அப்போ -30லேருந்து, சாரி இங்கே ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். என்ன தப்பு அப்படின்னா, இங்கே நடுவில் மைனஸ் போட்டோம்ல, இந்த மைனஸ் வராது. என்ன அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ப்ளஸ்ஸு மைனஸு வெவ்வேறு குறி இருந்தால் என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். ஒரே குறி மைனஸ் மைனஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ஒரே குறியாக இருந்தால் இங்கே என்ன போடணும் அப்படின்னா, இங்கே என்ன போடணும், ப்ளஸ் போடணும். அப்போ இங்கே என்ன வரும், ப்ளஸ்ஸு. ஓகே, ப்ளஸ்ன்னு மாற்றிக்கிட்டேன். ரைட்டு. இப்போ என்ன இருக்குது, -30 + 2. அப்போ 30லேருந்து 2 -30லேருந்து 2 கழிச்சோம்னா என்ன வரும், -28. ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து என்னதுன்னா -28. -28. அப்போ 28% எங்கே இருக்குன்னு பாருங்கள். 28% எங்கே இருக்குது, ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ரைட்டு. ஓகே. அடுத்த கொஷின் நம்பர் 4 பார்த்துடலாம். கொஷின் நம்பர் 4 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நபரின் வருமானம் 20% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெட் எக்ஸாமினேஷனில் 2022 கேட்கப்பட்ட வினாக்கள். ரைட்டா? ஆப்ஷன் ஏ 1% அதிகரிக்குது, ஆப்ஷன் பி 2% அதிகரிக்குது, ஆப்ஷன் சி 4% குறைகிறது, ஆப்ஷன் டி 5% குறைகிறது. ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு வந்து அதிகரிக்கப்பட்டு குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், +r-x +r-y x×y / 100. இதான் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட்டு அதிகரிக்கப்படுகிறது. அப்போ அதிகரிக்கிறதுனால என்ன யூஸ் பண்ணணும், ப்ளஸ்ஸு. இப்போ எத்தனை சதவீதம் அதிகரிக்குது, 20% அதிகரிக்குது. எத்தனை சதவீதம், 20% அதிகரிக்கப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு அதிகரிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ் போடணும். அப்போ +20. ரைட்டா? ரைட்டு. ரெண்டாவது என்ன பண்ணணும், 20% குறைக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ குறைக்கப்படுகிறது அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், +r-ல என்னது, மைனஸ் யூஸ் பண்ணணும். அப்போ -20 -20. அதுக்கப்புறம் ரெண்டையும் பெருக்கணும். அப்போ 20 × 20 / 100. 20 × 20 / 100. ரைட்டா? ரைட்டு. 0 0 கேன்சலு, இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சலு. இப்போ மேலே என்ன இருக்குது, 2 × 2 4. 2 × 4 4. சரியா? ரைட்டு. இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்தாலேவும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்தாலும் என்ன பண்ணுவோம், நம்ம மைனஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, புரியுதா? ரைட்டு. இப்போது அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த 4 வந்து இந்த பக்கம் போட்டாச்சு. ரைட்டு. இப்போது +20லேருந்து -20 கழிச்சோம்னா என்ன வரும், 0. ரைட்டா? ரைட். அப்போ 0 - 4 என்ன ஒரு ஆன்சரு, 0 - 4 என்ன வரும், நமக்கு -4 தான் ஆன்சராக வரணும். அப்போ மைனஸ்ன்னு இருக்கு இல்லையா, அப்போ மைனஸ்ன்னு இருந்தாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், குறையுது, நட்டம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ இங்கே 4% குறையுது. அப்போ 4% குறையுது அப்படிங்கிறது எங்கே இருக்கும்னா,
ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் 8 நியூ புக்கில் இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ மாற்றமில்லை, ஆப்ஷன் பி 4%, ஆப்ஷன் சி 6%, ஆப்ஷன் டி 3%. ஓகே, போட்டுடலாமா? ஸோ எப்படி போடணும்னா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா ரைட் பண்ணிக்கலாம். என்ன ஃபார்முலா அப்படின்னா, ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைட் பை 100. ஸோ இது வந்து ஃபார்முலாவில் ஜஸ்ட்டு ஃபார் ஷார்ட்கட்டு. ஓகே, ஸோ இந்த 25% எக்ஸுன்னும் 20% ஒய்ன்னு எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ், ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணுறதா மைனஸ் யூஸ் பண்ணுறதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதிகரிக்கப்பட்டு அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ அதிகரிக்கப்பட்டு இருக்குங்கிற இடத்துல ப்ளஸ்ஸும், குறைக்கப்படுகிறது அல்லது தள்ளுபடி அந்த வார்த்தை இருந்துச்சுன்னா மைனஸும் யூஸ் பண்ணும். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா, அதிகரிக்கப்பட்டு தான் கொடுத்துருக்காங்க, அப்போ ப்ளஸ் போட்டுக்கலாம். ஓகே, எக்ஸோட வேல்யூ 25. அடுத்து பாருங்கள், குறைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம மைனஸ் யூஸ் பண்ணோம். அப்போ மைனஸு எத்தனை சதவீதம்? 20%. ஸோ அந்த சதவீதத்தை அப்படியே போட்டுடலாம். சரியா? போட்டுட்டு ஸோ அடுத்து எக்ஸோட வேல்யூ 25, ஒய்யோட வேல்யூ 20 டிவைட் பை 100. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, என்ன சொல்லியிருக்கோம், சிம்பிள் போட்டுக்கணும் அப்படின்னு. ஓகேவா? என்ன சிம்பிள் அப்படின்னா, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ ஒரு ப்ளஸ்ஸு ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்தாலே நம்ம என்ன போடணும்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா, மைனஸ் தான் போடணும். ரெண்டுமே ப்ளஸ்ஸு ரெண்டுமே மைனஸ்ஸு அப்படி இருந்துச்சுன்னா என்ன போட்டுக்கலாம், ப்ளஸ் போட்டுக்கலாம். ரைட்டா? இப்போ இங்கே ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருக்கனால நம்ம ஃபஸ்ட்டு என்ன போட்டுக்கிறோம், மைனஸ் போட்டுக்கிறோம். ஓகேவா? ஓகே, அப்போ என்ன போடுறோம், மைனஸ் போட்டுக்கிட்டோம். ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். எந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா, இந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஸோ எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னா, ஜஸ்ட்டு இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 25ஐயும் இந்த இந்த 2ஐயும் இந்த 10ஐயும் கேன்சல் பண்ணால் அப்போ 1 2 சார் 2, 5 2 சார் 10. அப்போ மேலே 25 இருக்குது, கீழே 5 இருக்குது. ஸோ அதை எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா, 4 5 5 25. ஸோ அப்போ மேலே என்ன இருக்குன்னா 5 1 இருக்குது. அப்போ 5 × 1 5. ஓகேவா? ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 5 வந்திருக்கு. இந்த 5ஐ நான் எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த 5ஐ எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மைனஸ் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, மைனஸுக்கு இந்த பக்கம் போட்டுக்கிறோம். ரைட்டா? ஸோ மைனஸுக்கு இந்த பக்கம் என்ன பண்ண போகிறோம், நம்ம 5 அப்படின்னு ரைட் பண்ணிக்கிறோம். ரைட்டா? ரைட். ஸோ இப்போது இங்கே பாருங்கள், இங்கே முன்னாடி இருக்கு இல்லையா, என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே 25 ப்ளஸ் 25 மைனஸ் 25 இருக்கு இல்லையா. அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணணும், இப்போ இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம கழிக்கணும். அப்போ ப்ளஸ் 25லேருந்து மைனஸ் 25 கழிச்சா ப்ளஸ் 5 ப்ளஸ் 5. ஸோ அப்போ இந்த 5ஐ எங்கே போட்டுக்கலாம் அப்படின்னா, எங்கே போட்டுக்கலாம், இங்கே போட்டுக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ இந்த 5ஐ இந்த மைனஸ்க்கு முன்னாடி போட்டுக்கலாம். அப்போ 5 மைனஸ் 5 என்ன வரும், 0. அப்போ 0ன்னு அர்த்தம்னா ஆன்சர் வந்து நமக்கு என்ன வந்திருக்கு, 0ன்னு வந்திருக்கு. அப்போ 0ன்னு வந்தால் நமக்கு ஆன்சர் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, என்னவா இருக்கலாம், ஆப்ஷனை பார்த்துடலாம். ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா, ஆப்ஷன் ஏ மாற்றம் இல்லை, ஆப்ஷன் பி 4%, ஆப்ஷன் சி 6%, ஆப்ஷன் டி 3% கொடுத்துருக்கோம். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 0 வந்திருக்கிறதுனால ஆன்சர் வந்து என்னதுன்னா, ஆப்ஷன் ஏ மாற்றம் இல்லை. ஓகேங்களா? ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டினை ரீட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, ஒரு கடைக்காரர் தகவல் பலகை ஒன்றை அதன் அடக்க விலையை விட 15% அதிகரித்து பிறகு 15% தள்ளுபடி வழங்குகிறார். அடக்க விலைனா என்னது, அவர் வந்து வாங்கின விலை.
ஸோ வாங்கின விலையை வச்சு அதான் எனது அடக்க விலை. சரியா? ஸோ ஒரு கடைக்கார தகவல் பலகை ஒன்றை அதன் அடக்க விலையை விட 15% அதிகரிக்க. அப்போ அடக்க விலை ஒரு அடக்க விலைன்னா என்ன அர்த்தம்? ஒரு அந்த தகவல் பலகை 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 50 ரூபாய்க்கு வாங்கி அந்த 50 ரூபாயிலேருந்து 15% என்ன பண்ணுறாரு? அதிகரிக்கிறாரு. அதிகரித்து என்ன பண்ணுறாரு? விற்கிறாரு. ஓகேவா? 15% அதிகரித்து பிறகு 15% தள்ளுபடி வழங்கிறார். சரியா? இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ற பாருங்க. ஒரு தகவல் பலகை வாங்குறாரு ஒரு கடைக்காரரு. எவ்வளோக்கு வாங்குறாருன்னா ஒரு 50 ரூபாய்க்கு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த 50 ரூபாயிலேருந்து 15% அதிகரித்து அதுக்கப்புறம் 15% தள்ளுபடி வச்சு விற்கிறாரு. ரைட்டா? இந்த பரிவர்த்தனையில் அவர் லாபம் அடைவாரா நட்டம் அடைவாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் எங்கே இருக்குது அப்படின்னா எங்கே இருக்குது? 8th நியூ புக்கில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓகேவா? ஓகே ரைட்டு. ஆப்ஷன் ஏ லாபம், ஆப்ஷன் பி நட்டம், ஆப்ஷன் சி லாபமும் இல்லை நட்டமும் இல்லை, ஆப்ஷன் டி லாபமாகவும் இருக்கலாம் நட்டமாகவும் இருக்கலாம். ரைட்டா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா என்னது? ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைட் பை 100. ரைட்டா? ரைட்டு. ஸோ இங்கே 15% அதிகரித்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன போடணும் அப்படின்னா என்ன போடணும்? ப்ளஸ்ஸு 15%. ரைட்டா? அடுத்து இங்கே 15% தள்ளுபடி. 15% தள்ளுபடின்னு சொல்லிட்டாலே என்ன பண்ணணும்? மைனஸ் தான் போடணும். அப்போ மைனஸ் 15. ஓகேவா? அடுத்து 15 இன்ட்டு 15 டிவைட் பை 100 ரெண்டையும் பெருக்கிறோம். ஓகேவா? ரைட்டு. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குன்னா சிம்பிள், இங்கே சிம்பிள் இங்கே என்ன இருக்குது? இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ ரெண்டு ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்தாலே என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? மைனஸ் மட்டும் போட்டுக்கணும். சரிங்களா? ரைட்டு. அப்போ மைனஸ் போட்டு வச்சுக்கிறோம். என்னது? சிம்பிள் மைனஸ் போட்டு வச்சுக்கிறோம். அடுத்த டேர்மில் என்ன பண்ணணும்னா சிம்பிளிஃபை பண்ணணும். எதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய 15 இன்ட்டு 15 டிவைடட் பை 100 இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து என்ன பண்ண போகிறோம்? சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ரைட்டா? ரைட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஃபிஃப்த் டேபிளால் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணும்போது ஓரஞ்சு 5 இருஞ்ச 10 மூவஞ்சா 15. அப்போ மூவஞ்சா 15 இங்கே 3 போட்டலாம். இங்கே வந்து 100 இருக்குது. 100ல் ஃபஸ்ட்டு 10 மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ 10 எடுக்கும் போது ஓரஞ்சு 5 இருஞ்ச 10 அந்த 0 அப்படி சேர்த்துக்கிறோம். அப்போ 20. ரைட்டா? ரைட்டு. மறுபடியும் அப்போ 5வது டேபிளால் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணும்போது ஓரஞ்சு 5 இருஞ்ச 10 மூவஞ்சா 5 இங்கே 4 5 20. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து ஃபர்தராக வந்து நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து என்ன இருக்குது? 3 3 இங்கே வந்து கீழே 4 இருக்குது. ஓகேவா? ஸோ ரெண்டும் ஒரே வாய்ப்பாட்டை அந்த 3யும் அடுத்து கீழே இருக்கக்கூடிய 4யும் ஒரே வாய்ப்பாட்டை வச்சு என்ன பண்ண முடியாது? நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அதனால் மேலே இருக்கிறத பெருக்கிறோம். 3 இன்ட்டு 3 3 9. கீழே என்ன இருக்குன்னா 4 இருக்குது. அப்போ அது 9/4ன்னு வரும். சரிங்களா? அப்போ இந்த 9/4 அடுத்து ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? 9/4 இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது டெசிமலில் தான் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், 1 நாங் 4. சரியா? 1 நாங் 4 2 நாங் 8. அப்போ மிச்சம் 1 இருக்கு இல்லையா? அந்த 1 வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ 1 பக்கத்தில் 0 வச்சு வைக்கும்போது என்ன வைக்கணும்? இங்கே பாயிண்ட் வைக்கணும். பாயிண்ட் வச்சுட்டா மறுபடியும் என்ன பண்ணலாம்? 1 நாங் 4 2 நாங் 8. மறுபடியும் என்ன வரும்னா என்ன வரும்? 2 வரும் இங்கே. அப்போ 2.2. அப்போ மிச்சம் என்ன இருக்குன்னா என்ன இருக்கும்? 0 இருக்கும். அப்போ 0 சேர்த்தோம்னா 1 நாங் 4 2 நாங் 8. அப்போ மிச்சம் 2. அந்த 2 கூட 0 போட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணலாம்? 1 நாங் 4 2 நாங் 8 3 நாங் 12 4 நாங் 16 5 நாங் 20. ஓகே. அப்போ 5 வரும். ஓகேவா? 5 நாங்கா 20. அப்போ 5 இங்கே போட்டுக்கலாம். அப்போ இந்த 9/4 அதை நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள். என்ன வருது? 2.25ன்னு வருது. ஸோ அப்போ அந்த 2.25 நம்ம இங்கே ஆல்ரெடி மைனஸ் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா? அதுக்கு இந்த பக்கம் எழுதிக்கிறோம். ஓகே. ஸோ இந்த 2.25 மைனஸ்க்கு இந்த பக்கம் எழுதிக்கிறோம். ஓகேவா? ஓகே. ஓகே. அடுத்து இங்கே என்ன இருக்குன்னா இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இதை வந்து என்ன பண்ணணும்? கழிக்கணும். அப்போ ப்ளஸ் 15லேருந்து மைனஸ் 15 கழிச்சோம்னா என்ன வரும்? 0. ஓகேவா? ப்ளஸ் 15லேருந்து மைனஸ் 15 கழிச்சோம்னா என்ன வரும்? 0. அப்போ அந்த 0வை இங்கே போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஓகேவா? அப்போ 0 மைனஸ் 2.25 என்ன வரும்? மைனஸ் 2.25 மைனஸ்ஸு 2.25. ஓகேவா? ஸோ இப்போ மைனஸ் அப்படின்னு வந்தாலேவும் என்ன சொல்லியிருக்கோம்? மைனஸ் வந்தாலே என்னது?
நட்டம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ மைனஸ்ன்னு வந்துனாலே என்ன அர்த்தம் நமக்கு? நட்டம்னு அர்த்தம். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் வந்து நமக்கு வேல்யூஸ் வந்து கொடுக்கல. என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆப்ஷன் ஏ லாபம், ஆப்ஷன் பி நட்டம், ஆப்ஷன் சி லாபமும் இல்லை நட்டமும் இல்லை, ஆப்ஷன் டி லாபமாகவும் இருக்கலாம் நட்டமாகவும் இருக்கலாம். அப்போ நமக்கு வந்து ஆன்சர் பாருங்க மைனஸ் வந்திருக்கு. அப்போ -2.24 மைனஸில் வந்தாலே என்ன அர்த்தம் சொல்லியிருக்கேன்? நட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நட்டம். சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நட்டம். நட்டம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்து 7th கொஸ்டின் பாருங்க. 7th கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? இரு கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் ரூபாய் 594க்கு ஒருவர் விற்றார். இவ்வாறு விற்றதில் 10% லாபமும் மற்றதில் 10% நட்டமும் அவருக்கு ஏற்பட்டது. மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நட்டம் சதவீத லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒருத்தர்கிட்ட 2 கை கடிகாரங்கள் இருக்கு. அந்த 2 கை கடிகாரங்களையும் விற்கிறாரு. எவ்வளோக்கு விற்கிறாருன்னா 594 ரூபாய்க்கு விற்கிறாரு. இப்போ இந்த 594 நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ இதை வந்து நம்ம குழப்பறதுக்காக கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. அப்போ அவர் ஃபஸ்ட்டு விற்கும்போது கடிகாரத்தை விற்கும்போது 10% லாபம், 10% லாபம். 2வது கடிகாரத்தை விற்கும்போது 10% நட்டம். இதை வச்சு நம்ம போட்டாலே நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிடலாம். ரைட்டா? ரைட்டு. அப்போ ஷார்ட்கட் மெத்தட் என்னது? +r - x +r - y x இன்ட்டு ஒய் டிவைட் 100. அப்போ ஃபஸ்ட்டு வந்து 10% லாபம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா +10. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 10% நட்டம் கொடுத்துருக்காங்க. அப்போ -10. ஓகேவா? அடுத்து பாருங்க, 10 × 10 டிவைடட் பை என்ன வரும்? 100. சரியா? ரைட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைனை வச்சுக்கிறோம். சைனை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்தாலும் என்ன தான் போடணும்? மைனஸ் போடணும். ஸோ ஓகே, மைனஸ் போட்டு வச்சுட்டாச்சு. அடுத்து இந்த டேர்மை வந்து என்ன பண்ணுவோம்? சுருக்கிறோம். இந்த டேர்மை சுருக்கும் போது 0 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். அப்போ 1 × 1 1. அப்போ இந்த 1 இந்த மைனஸ்க்கு அந்த பக்கம் வச்சுக்கிறோம். ரைட்டா? ரைட்டு. இப்போது இங்கே +10 இருந்து -10 கழிச்சா என்ன வரும்? 0. அப்போ இந்த 0வை நம்ம இங்கிட்டு போட்டுக்குவோம். அப்போ 0 - 1 என்ன வரும் ஆன்சரு? நமக்கு என்ன வரும்? -1. சரியா? அப்போ ஆன்சர் வந்து என்ன வந்திருக்குன்னா என்ன வந்திருக்கு? -1 வந்திருக்கு இல்லையா? ஸோ அப்போ ஆன்சர் பாருங்கள், நமக்கு என்ன வந்திருக்குன்னா என்ன இருக்குது? மைனஸில் வந்திருக்கு. ஸோ அப்போ மைனஸில் வந்தாலே நமக்கு என்ன பார்த்தோம்? மைனஸில் வந்தாலே என்ன சொல்லியிருக்கோம்? நட்டம். ஓகே, அப்போ -1. அப்போ என்ன அர்த்தம்? 1% நட்டம். 1% நட்டம். இப்போ 1% ஆன்சர். அவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நட்ட சதவீத காண்க. லாபமா நட்டமான்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து நட்டம். எத்தனை சதவீதம்? 1% நட்டம். ஓகேவா? ஓகே. ஸோ ஓகே, இதோட இன்றைக்கி கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு, லாபம் நட்டம் கிளாஸஸில். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த லாபம் நட்டம் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஸோ இன்னும் 3 கிளாஸஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 3 கிளாஸஸில் கம்ப்ளீட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாபம் நட்டம் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து என்ன பண்ண போகிறோம்? கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் தான். இன்னும் இது ஒரு 3 கிளாஸஸ் இருக்குது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.